The method of parameters another some very important is a tan x parameter. So tan x parameter அடுத்த கொஸ்டின் எப்படி கொடுத்துக்கிறாங்கன்னா d square plus 4y equal to 4 into tan 2x solve. அப்போ நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு tan வந்துட்டாலும் நம்ம மெத்தட் ஆஃப் பாராமீட்டர் கொடுக்க தேவையில்லை, நாமளே மெத்தட் ஆஃப் பாராமீட்டர் ஃபார்ம் யூஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? எஸ் சார். அப்போ என்னாச்சு, ஃபர்ஸ்ட் எக்ஸ்ல ஈக்குவேஷன் m squared plus 4 டி into அப்போ m is equal to minus i plus or minus 2i. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு cf yc ஈக்குவல் டு என்ன தெரியும், c1 e cos 2x plus c2 into sin 2x. கரெக்டாக என்ன? சார் e பவர் 0x வந்துட்டு 1. ஆமாம், அது ஜீரோ வந்து ஒன்றுன்னு ஆயிடும், அதனால தான் நம்ம அதை விட்டுட்டோம். அதை ஓகே விட்டுருவோம். ஆல்பா வந்து 0 அண்ட் பீட்டா வந்து 2னால அதை வந்து நம்ம விட்டுருவோம். சரிங்களா? ஓகே சார். சரி எடுக்கணும். அப்போ அடுத்தது என்ன வரும், பிஏ பர்டிகுலர் இன்டெக்ரல் சொல்லுமா. இப்போ ரைட் நம்ம வந்து ஹேண்ட் எஃப் சைடு ஆஃப் எக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஒன் ஆஃப் எக்ஸ், இது வந்து எஃப் டூ ஆஃப் எக்ஸ் அண்டு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது புல் வேல்யூ எடுக்கணும். போருக்கு இது விட்டுறாதீங்க, இந்த புல் வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ், இந்த புல் வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, இப்போ என்ன எடுப்பீங்க, u ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஒன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் யூ டூ ஆஃப் இன்ட்டு எஃப் டூ ஆஃப் எக்ஸ். கரெக்டாக என்ன? எஸ் சார். இப்போ u ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணுங்க, மைனஸ் இன்டெக்ரல் f of x f2 of x divided by w dx and v of x equal to integral f of x f of x f1 of x divided by w into dx. W equal to f1 f1 f2 dash f2 dash minus f2 f1 dash. f1 dash. அப்போ இது என்ன நடக்கும் சொல்லுங்க, f1 cos 2x f2 dash 2 cos 2x 2 cos 2x minus f2 sin 2x into minus sin 2x வரும். அப்போ இது கட் ஆயிரும் 2 sin 2x. கரெக்டுங்களா? 2 sin 2x. ஓகே சார். அப்போ w வேல்யூ என்ன வருது, 2 வருதா? வெளியே எடுத்துருவீங்க, cos 2x ஸ்கொயர் ஓகே சார். 2 வருது. அப்போ w வேல்யூ என்ன கிடைக்குது, 2 கிடைக்குது. 2 கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க w வேல்யூ. சார் w எப்பவுமே கான்ஸ்டன்ட்டா வருமா இல்ல அது? வேரியபிள் வரும். இது எக்ஸ்போனன்ஷியலா வந்து உங்களுக்கு வேரியபிள் வரும். ஓகே சார். சப்போஸ் இந்த இடத்துல வந்து e பவர் 3x e பவர் 2x னு வருது. அப்ப என்ன வரும், உங்களுக்கு வேரியபிள் ஆயிடும். e பவர் 5x சம்திங் வரும். அந்த சம்திங் ஒரு கான்ஸ்டன்ட் டைம் கூட போட்டு ஏதோ ஓகே சார். அப்ப அத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ் சார். சரி, இப்போ w வந்துருச்சு, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ u of x கண்டுபிடிக்கலாம். u of x equal to minus integral f of x 4 tan 2x into f2 of x sin 2x divided by 2 into dx. கரெக்ட்டுங்களா கண்ணு? எஸ் சார். இது கட் பண்ணா 2 அப்போ என்னாச்சு, minus 2 into integral. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் tan 2x into sin 2x into dx. இதுக்கு டைரக்ட் இன்டெகிரல் ஃபார்முலா இல்லை, அதனால ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணி போடணும். சரிங்களா? ஓகே சார். அப்போ போட்டலாமா? tan 2x வந்துட்டு sin 2x by cos 2x னு எழுதிக்கலாம் சார். அதேதான். அப்போ sin ஸ்கொயர் 2x னு வரும். அது sin வந்துட்டு square 2x by cos 2x into dx. கரெக்ட்டுங்களா? sin ஸ்கொயர் 2x 1 minus cos 4x by 8 னு எழுதிக்கலாம். cos squared x னு எழுதணும். cos 4x னு எடுத்து நீங்க வேலை கிடையாது. ஓகே. நம்ம யோசிக்க வேணும். cos squared 2x னு எடுக்கணும். ஏன்னா டினாமினேட்டர்ல வந்து இந்த கான்செப்ட் வருது. டினாமினேட்டர் இந்த கான்செப்ட் இருக்கும்போது நம்ம வந்து இது வந்து sin squared plus cos squared equal to 1 தெரியும். அப்போ sin squared x 2x equal to 1 minus cos squared 2x னு எழுதணும். இடத்துக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா மாத்தணும். நம்ம அதை இது அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க, cos 2x அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க, இங்க கட் ஆகாது. ஓகே சார். சரி, அப்ளை பண்ணிடலாமா? அப்போ இங்கே என்னாச்சு, இது cos 2x னு வருது, இன்டு dx னு வருது. கரெக்டுங்களா? அப்போ என்னாச்சு, -2 ஸ்பிளிட் அப் பண்ணணும். ஸ்பிளிட் அப் பண்ணிடலாமா? 1 by cos 2x minus cos squared 2x divided by cos 2x into dx. கரெக்டாமா? ஓகே சார். கரெக்டாக சொல்கிறாங்க. இப்போ என்ன நடக்கும் சொல்லுங்கள்.
that is equal to minus 2 integral secant 2x minus ஒரு cos கட் ஆயிரும். அப்போ secant 2x minus cos 2x. கரெக்டாக கண்ணு? ம். ஓகே சார். இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஃபார்முலா சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஃபார்முலா மட்டும் சொல்லிட்டீங்கன்னா கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. சொல்லுங்க. secant 2x இன்டெகிரல் ஃபார்முலா log of secant 2x minus ப்ளஸ் yes sir. secant 2x ப்ளஸ் tan 2x tan 2x இங்கே 2 divided by இருக்கிறனால 1/2 வரும். 2 இருக்கிறனால 1/2. divided அதே மாதிரி இதுக்கு உங்களுக்கு minus ஆல்ரெடி of ஃபார்முலா தெரியும். sin minus of sin 2x by 2. எல்லாத்துலயும் 2 So காமன் இருக்குது. 2 கட் பண்ணிட்டு cancel மைனஸ் சைன் ஆயிரும். இருக்குது. அது ப்ளஸ் minus ஆயிடும். sin உள்ள போயிரும். So sin 2x minus log of secant x plus tan x. சூப்பர் ரகன். இதுதான் நம்மளுடைய யாரு u of x ஓட வேல்யூ இப்போ முடிச்சுக்கிறோம். அடுத்து v of x இன்டெகிரல் f of x f of x ன்னு tan 2x into f1 of x cos 2x divided by w2 into dx. கரெக்டுங்களா? ஓகே சார். இது சைன் பை காஸ்னதுனா சைன் பை காஸ்னும்போது காசும் கட் ஆயிரும். அப்போ சைன் 2x இன்ட்டு டிஎக்ஸ்னு வரும். கரெக்டுங்களா? இங்கே நான் 4 விட்டுட்டேன். 4 எழுதி வேணும். 4 இது கட் பண்ணால் 2ன்னு வரும். அப்போ 2 வெளியே இருக்குது. கரெக்டாப்பா? எஸ் சார். சொல்கிறேன் கண்ணு. இப்போ சைன் 2x ஃபார்முலா தானே? integral sin 2x into minus cos 2x by 2. 2 cancel. So answer minus cos 2x. இது வந்துட்டு v of x. மைனஸ் காஸ் 2x. சூப்பர், வெரி குட். அப்போ P1 அதாவது பர்டிகுலர் இன்டெகிரல் YP Pன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன கிடைக்குது? C1 சாரி இங்கே C1க்கு வேலையில் f of x f1 of x தானே? f1 of x என்னது இங்கே? cos 2x cos 2x into u of x u of x வந்தது என்னது? sin 2x minus log of secant 2x plus tan 2x. கரெக்டுங்களா? இதான் வந்து u of x ஓட வேல்யூ. ப்ளஸ் f2 வந்து sin 2x இன்ட்டு இது என்ன கிடைக்குது? மைனஸ் காஸ் 2xன்னு வருது. கரெக்டாமா? என்ன டவுட் இருக்குங்களா? எஸ் சார். இல்லை புரிஞ்சு சார். சரி, இப்போ பாருங்க. இதில் இன்சியன்ட் மல்டிப்ளை பண்ணி என்ன ஆகும்? இது காஸ் 2x sin 2x வரத உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்னாச்சு? காஸ் 2x sin 2x மைனஸ் காஸ் 2x into log of secant 2x plus tan 2x. கரெக்டாப்பா? எஸ் சார். மைனஸ் cos 2x into sin 2x வருது. கரெக்டாமா? எஸ் சார். இங்கே பாருங்க. இது சேம் டேமா? கேன்சல் ஆயிரும். அப்போ பிஐ ரொம்ப சின்ன ரிசல்ட்டாக வந்துச்சு. மைனஸ் காஸ் 2x log of secant 2x plus tan 2x. தட்ஸ் ஆல். இதான் வந்து நம்மளுடைய பிஐயோட வேல்யூ. ஓகே. எஸ் சார். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? சொல்யூஷன் வேணும். y ஈக்குவல் டு yp ப்ளஸ் yc y ஈக்குவல் டு c1 cos 2x ப்ளஸ் c2 sin 2x மைனஸ் பிஐ வந்து மைனஸ் ரிசல்ட் இருக்குது. அப்போ cos 2x இன்ட்டு log of secant 2x plus tan 2x. So completed. This is a very important problem. அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். டேனு காட்டு இதெல்லாம் கேட்கக்கூடிய கொஸ்டின். சரிடா கண்ணு? ஓகே சார். இப்போ ஒரே ஒரு ப்ராப்ளம் என் பக்கத்தில் சால்வ் பண்ணி கேட்டீங்க. இதே கான்செப்ட் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஏல கொடுக்குறேன். ஒய் ஈக்குவல் டு காட் ஏஎக்ஸ். என்னது? காட் ஏஎக்ஸ். இந்த ப்ராப்ளத்தை இப்போ எனக்கு சால்வ் பண்ணி காட்டிடுறாங்க. நான் வெயிட் பண்ணுறேன். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறேன். சால்வ் பண்ணி காட்டிடுறேன்.